கயல். என்னதான் கையில வந்து பார்த்தீங்கனாக்கா, அவங்க கேட்ட அந்த ஃபோன குடுக்காம போனாலும், அந்த போலீஸ் வந்து பார்த்தீங்கனாக்கா, கடவுளா பார்த்து பார்த்தீங்கனாக்கா, எளிலவே அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பிச்சு விட்டுருக்காரு. ஸோ, இப்போ பார்த்தீங்கனாக்கா, இந்த விஷயம் பார்த்தீங்கனாக்கா, எழிலுக்கு இன்னும் தெரியல. ஸோ, நம்ம கையலோட பெரியப்பாவுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஸோ, அங்கேருந்து ஒருத்தர் தான் பார்த்தீங்கனாக்கா, ஃபோன் பண்ணி இந்த மாரி உன்னுடைய அண்ணன் பொண்ணு பார்த்தீங்கனாக்கா, இந்த மாரி போலீஸ் ஸ்டேஷனில வந்து அதுவும் தப்பான ஒரு கேஸில பார்த்தீங்கனாக்கா, அரெஸ்ட் பண்ணி வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு வந்து சொன்ன பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எப்படி இந்த ஓட்டவாய்க்கிட்ட சொன்னா எல்லா விஷயத்தையும் வந்து இவ எல்லார்கிட்டயும் உளறி விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ரொம்ப ஜாக்கிரதையா இந்த விஷயத்துல வந்து நம்ம கையாளணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து அவர் வந்து இருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்கவும், அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, தன்னுடைய அண்ணனுக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபோன் பண்ணியிருக்காரு. ஸோ அவர்கிட்டயாச்சும் பேசி, ஸோ நம்ம மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து கையில வந்து எதிர்பார்க்குறாங்க. ஆனா எந்த ஒரு விடயமும் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கையில் கிடைக்கல. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ கடவுளே பார்த்தீங்கன்னாக்கா, அவங்களுக்கு ஒரு உதவி செய்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து நம்ம எளிலாவே பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஸோ எந்த ஒரு தப்புமே செய்யாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எழில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு வந்ததுக்கு காரணம் பார்த்தீங்கன்னாக்கா, அவர் வந்து ஒரு வேலைக்கு வந்து இன்டர்வியூக்கு வந்து போயிட்டுருக்காரு. அந்த சமயத்தில தான் இந்த காளி பசங்க வந்து குடிச்சு போட்டு வந்து நம்ம எழில் மேல கைய வைக்கவும், அவரும் அடிச்சுட்டு இருக்கும்போது, பக்கத்தில இருக்கவங்க வந்து கரெக்ட்டா வந்து போலீஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கொத்தா தூக்கிட்டு வந்து ஸ்டேஷன்ல வந்து உட்கார வச்சுட்டாங்க. நீங்க எதுக்கு இந்த மாரி சண்டை போட்டுருக்கீங்க? இவங்கள பார்த்தாவே வந்து குடிச்சிட்டு இருக்க மாரி தான் தெரியுது. ஆனா நம்ம எழில் ரொம்ப டீசென்ட்டா வந்து அழகா வந்து இருக்காரு இல்லையா? ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க போலீஸும் பார்த்தீங்கன்னாக்கா, இவங்கள தான் வந்து தப்பா நெனச்சுக்கிட்டு வந்து கரெக்ட்டா வந்து இது பண்ணி அரெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்கள வந்து அனுப்பிச்சு விட்டுறலாம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேச்சுவார்த்தையில வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கயல் இருக்காங்க இல்லையா? ஸோ உள்ள இருக்கிறதுனால, அவங்க உள்ள வெளிய வந்து அந்த மாரி வந்து டோர் வந்து க்ளோஸ்ல இருக்கு. ஸோ அந்த சமயத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க எலில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கையில வந்து கரெக்ட்டா வந்து பார்க்குறாங்க. ஸோ, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பா எழில் அப்படின்னு வந்து கண்டிப்பா கூப்பிடுவாங்க. ஆமா, இவங்க எப்படி உள்ள போனாங்க அப்படின்னு எல்லா விஷயம் நம்ம எழில் அதுக்கப்புறம் தான் வந்து உள்ள வந்து விசாரிக்க போறாய்ங்க. ஏன்னா போயிட்டுருக்க வேலைய பாரு, அதுவா பாரு. முதல்ல இவங்க எப்படி உள்ள வந்தாங்க? யார் இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணது? அப்படின்னு வந்து நம்ம எழில் வந்து பேர பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ள இருக்க போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா, கொஞ்சம் மிரண்டே போயிருவாங்க. அப்படியும் வந்து இவங்கள வந்து வெளிய விடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தயக்கப்படுறாங்கன்னா, கண்டிப்பா ஒரு லாயரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னு வைங்களேன், ஸோ மொத்த ப்ராசஸும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா போலீஸ் ஸ்டேஷன்ல தான் போய் நிக்க போகுது. அப்ப நிக்கும்போது தான் எல்லா உண்மையும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கையில வந்து சொல்லுவாங்க. என் மேல எந்த தப்புமே இல்ல. அந்த டாக்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன அங்க வர வைக்கிறதுக்காக ஏதேதோ பிளான் பண்ணி அங்க வர வச்சுட்டான். அதுக்கப்புறம் நாங்க போன பிறகு மொத்த விஷயத்தையும் மாத்தி விட்டுட்டு நான் இன்னும் தப்பான ஒரு பொண்ணு அப்படின்ற மாரி என்ன சித்தரிச்சு என்ன மாட்டி விட்டுட்டான். அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லும்போது பார்த்தீங்கன்னாக்க, ஸோ இந்த மகளிர்லேருந்து வந்திருக்காங்களே அந்த டீமும், இவங்க ப்ளஸ் இது எல்லாருமே சேர்ந்து இவங்கள அழகா வந்து வெளில கொண்டுட்டு வர்றது மட்டும் இல்லாம, இவங்க மேல எந்த ஒரு தப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து அழகா ப்ரூவ் பண்ணி, ஸோ அதுக்குண்டான காரணத்தை அவங்கள வந்து உள்ள வைக்கிறதுக்கான காரணம் ஏன்னா அந்த பொண்ணு பேசுனது ஏன் நீங்க யாருமே கேட்கல அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்க, அழகா வந்து உள்ள கேஸ வந்து மாத்தி விட்டுட்டு எல்லா விஷயத்துலயும் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப அந்த போலீஸ்க்கு ரொம்பவே கெடுபிடியான ஒரு சூழ்நிலைகள் மாரி வந்து வரப்போகுது. இந்த போலீஸ்லாம் இப்ப வந்து சிக்கி மாட்டிக்க போறாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க.